இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, நாங்கள் செய்கிற நல்ல செயல்களை முன்னிட்டு எங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் நிலையான வாழ்வையும் கொடுக்கின்றவரே, நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காகவும் உடல் உள்ள ஆன்மீக நலன்களுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு நாம் செய்கின்ற நல்ல செயல்களை இறைவன் பார்த்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று தெள்ளம் தெளிவாக விளக்குகின்றது. மேலும் இறைவன் நம் செயல்களை தீர்ப்பிட்டு நமக்கு நிலையான வாழ்வையும், நாம் தீய செயல்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக சாவோம் என்பதையும் விளக்குகின்றார். எனவே நல்ல செயல்களை செய்து இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக மாறுவோம். நாம் தவறுகள் செய்திருந்தால் மனம் மாற்றம் பெற்று நல்லவர்களாக மாற இறைவனிடத்திலே ஜெபிப்போம். அவர் நமக்கு உதவி செய்வார். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், சிறு குழந்தைகளை ஆண்டவர் அன்பு செய்து ஆசீர்வதிக்கின்றார். குறிப்பாக நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று சீடரிடம் கூறி விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்று கூறுகின்றார். மேலும் இயேசு அவர்களை தொட்டு ஆசி வழங்கி வழங்கிய பின்பு அங்கிருந்து சென்றார் என்று நற்செய்தி கூறுகின்றது. இதோ, விண்ணரசில் நாம் நுழைய வேண்டுமென்றால் சிறு பிள்ளைகளைப் போல மாற வேண்டும். நல்ல உள்ளம் படைத்தவர்களாக, இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழும் பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இதோ, இந்த நேரத்திலே நமக்காகவும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காகவும் ஜெபிப்போம். ஜெபிக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது நல்லது நடக்கும். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு இருப்பவர்களுக்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.